Welcome to Education Time in Tamil CBSE Class 7th Chapter 1 இருக்க Part 3 video. இதில் Other Mode of Nutrition in Plants. Plants-ஓட Other Mode of Nutrition-ஐ பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃப் அதை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Other Mode of Nutrition பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபிக் மோட், அது ஆட்டோட்ரோஃப் ஹெட்ரோட்ரோஃப்னு ரெண்டு படித்தோம் இல்லையா. ஸோ ஆட்டோட்ரோஃபில் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து க்ரீன் பிக்மெண்ட், அதாவது குளோரோஃபில் அப்படிங்கிறது இருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட்டை வந்து பிளான்ட்ஸு அதுவே தயாரிச்சிக்க முடியுது. அதனால் அப்போ என்ன ஆகுது, ஃபுட்டு தயாரிச்சிக்க முடியுதுனால அது ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் க்ரீன் கலர் இல்லாத பிளான்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சிக்க முடியாது. அப்போ அது ஃபுட்டுக்காக என்ன பண்ணுதுன்னா மற்ற பிளான்ட்ஸை சார்ந்து இருக்குது. ஸோ மற்ற திங்ஸை சார்ந்து இருக்குது. இதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு ஹெட்ரோட்ரோஃபிக் மோடை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் அப்படின்னா என்னென்னு சொன்னீங்கன்னா plants which do not have chlorophyll, plantsக்கு chlorophyll இல்லை and cannot make their own food, அதால அதோட உணவை தானே தயாரிச்சிக்க முடியாது. These plants depend on other plants for food, இது உணவுக்காக மற்ற பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்கூட்டா இஸ் த பிளான்ட் which take food from the plant on which it is climbing, அது இன்னொரு பிளான்ட் மேலே படர்ந்து அதோட உணவை அதுக்கிட்டேருந்து எடுத்துக்குது. இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலரில் நிறைய வந்து லீவ்ஸ் இருக்காது அந்த கஸ்கூட்டாக்கு. ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயின் மாதிரியான ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும், அதுவும் எல்லோ கலரில் இருக்கும். அது என்ன ஆக முடியாது, அதால் அது குளோரோஃபில் இல்லாதனால ஃபுட்டை தானே தயாரிச்சிக்க முடியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான்ட்டில் அதோட ரூட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மில் போய் அட்டாச் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி அட்டாச் ஆனதுக்கப்புறம் அது ரூட் மூலமாக என்ன ஆகும், அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்லேருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை அது எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து கஸ்கூட்டா அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த கஸ்கூட்டா இஸ் கால்டு த பேரசைட், அது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரசைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அந்த கஸ்கூட்டா வந்து எந்த பிளான்ட் மேலே வளருதோ அதை என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா the plant on which the parasite plants climb is called host, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த தாவரத்து மேலே படர்ந்து வளருதோ அது பேர் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ நம்ம அடுத்த மோடு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ் பிளான்ட், இதுவும் பிளான்ட்ஸ் தான். ஆனால் இது என்ன பண்ணும் தெரியுமா, அதோட ஃபுட்டுக்காக இன்செக்ட்ஸை வந்து பிடிச்சி சாப்பிடும். சம் பிளான்ட்ஸ் ட்ராப் இன்செக்ட்ஸ் அண்ட் டைஜஸ்டட் தம், சில பிளான்ட் என்ன ஆகும் அதோட ஃபுட்டுக்காக அதுக்கு பக்கத்தில் வர இன்செக்ட்ஸை பிடிச்சி அது ஃபுட்டாக எடுத்துக்கும். திஸ் இன்செக்ட்ஸ் ஈட்டிங் பிளான்ட்ஸ் ஆர் கால்ட் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். இந்த மாதிரி இன்செக்ட்ஸை பிடிச்சி சாப்பிட்ற பிளான்ட்ஸுக்கு பேர் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளை டிராஃப், இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் பிளான்ட்ஸ் வந்து நம்ம புக்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வந்து பிக்சர்ஸ் பிளான்ட், இது வந்து புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலையும் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளை டிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த பூச்சி வரும்போது டக்குன்னு பிடிச்சிக்கும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணும், டைஜெஸ்ட் பண்ணி அதே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இதுதான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பற்றி பார்ப்போம். பிக்சர் பிளான்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பிளான்ட்ஸு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்க்குறோம். த லீவ்ஸ் ஆஃப் பிக்சர் பிளான்ட்ஸ் இஸ் மாடிஃபைட் ஆஸ் ஜக் லைக் ஸ்ட்ரக்சர் வித் லிட். அந்த பிக்சர் பிளான்ட்ஸோட லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்கு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜக்கு மாதிரி அதோட மேலே வந்து ஒரு லிட்டு மூடி இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அப்போ இன்சைட் த பிக்சர்ஸ் தேர் ஆர் ஹேர்ஸ் விச் ஃபேஸ்ட் டவுன்வர்ட், அதில் வந்து ஹேர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கீழே அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் என்ன ஆகும், இன்செக்ட்ஸ் மாட்டிக்கிச்சுன்னா வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு. வென் த இன்செக்ட் சிட்ஸ் ஆன் த மவுத் of picture plant, the lid get closed and the insect is trapped. அந்த பிக்சர் பிளான்ட்ஸோட ஜக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மவுத்தில் வந்து இன்செக்ட் உட்காந்துச்சு அப்படின்னா அதோட லிட் என்ன ஆகும், டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இன்செக்ட் என்ன ஆகும், உள்ளே விழுந்துடும். ஸோ the insect is digested by the digestive juice
secreted in the pitcher and its nutrition are absorbed. அது digestion juice அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜக் இருக்குது பார்த்தீங்களா பிக்சர் அதுக்குள்ளே என்ன ஆகும்னா இருக்கும். அதில் விழுந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் செகண்ட் பிளான்ட்டில் இருக்குது செகண்ட் பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா அதில் இன்செக்ட்ஸ் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைஜஸ்டிவ் ஆகும். அந்த டைஜஸ்டிவ் ஆனதுக்கப்புறம் அதில் உள்ள நியூட்ரிஷனெல்லாம் என்ன பண்ணும் அந்த பிளான்ட்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். கிடைக்கிற நியூட்ரிஷனை இந்த பிளான்ட்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து பிக்சர் பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதுதான் இப்படி தான் அது ஃபுட்டை எடுத்துக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சாப்ரோட்ரோஃபிக் மோட். இது வந்து ஹெட்டரோட்ரோஃபிக்கில் ஒரு வெரைட்டி. இதில் சாப்ரோட்ரோஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் க்ரீன் பிளான்ட்ஸ். இதில் வந்து க்ரீன் கலரே இருக்காது. ஸோ அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் பிளான்ட்டை அதர் மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இந்த டேக் நியூட்ரிஷன் ஃப்ரம் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர். இது இறந்து போன பொருட்கள் இல்லைன்னா அழுகி போன பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து வளரக்கூடிய தான் வந்து இந்த சாப்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது. திஸ் மோட் ஆஃப் டேக்கிங் நியூட்ரிஷன் இஸ் கால்ட் சாப்ரோட்ரோஃபிக் மோட். இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டு வளர்ற இதுக்கு பேர் வந்து சாப்ரோட்ரோஃபிக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வளரக்கூடிய பிளான்ட் அது. ஸோ அதுக்கு பேர் சாப்ரோட்ரோஃபிக் மோட்னு சொல்லுவோம். ஆர்கானிசம் விச் சாப்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் கால்ட் சாப்ரோட்ரோஃப். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வளர்ற ஆர்கானிசத்துக்கு பேரெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா சாப்ரோட்ரோஃப்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா, இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கி, மஷ்ரூம். நம்ம மஷ்ரூம் கடைகள்லாம் விற்கிறாங்க இல்லையா, ஸோ மஷ்ரூம்னு அந்த மாதிரி அதாவது அம்பர்லா மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பாருங்கள். இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம் இல்லையா அதுதான் வந்து மஷ்ரூம் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சாப்ரோட்ரோஃபிக் மோடு தான். ஓகே, ஸோ அதில் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கி. நம்ம ப்ரெட்டு மேலே லைட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈரமாக இருந்தது அப்படின்னா கொஞ்ச நாள் என்ன ஆகும் வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம டைரெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது, ஒரு லேயர் மாதிரி நமக்கு தெரியும். பட் அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிளியராக நமக்கு அது வளர்ந்துருக்கிறது தெரியும். ஸோ இதுதான் வந்து சாப்ரோட்ரோஃபிக் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கி க்ரோ இன் ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர் கண்டிஷன். இந்த மாதிரி வெதர் கண்டிஷனில் தான் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளரும். கொஞ்சம் ஹாட்டான சீசனாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஈரப்பதம் காற்றுல அதிகமான ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான சீசனாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ரோத் ஆகக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வைக்கிற திங்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வளர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அது லைட்டாக வெளியில் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈரத்தோடு என்ன ஆகும் கொஞ்சம் ஹாட்டான கிளைமேட்டும் அது கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நல்லா வந்து என்ன ஆகும் அது க்ரோவாக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் சாப்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது. சரி, இப்போ இது வரலும் இந்த இதில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதோட சம்மரிக்கு வருவோம். பார்த்தோம் அப்படின்னா அதர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸோட இன்னொரு மோட் என்னன்னு பார்க்குறோம். ஆட்டோட்ரோஃப் பார்த்தோம், அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி தானே உணவு தயாரிச்சுக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குளோரோஃபில் க்ரீன் கலர் இருக்கும் பிளான்ட்ஸில். ஸோ அது குளோரோஃபில் இருக்குது தயாரிச்சுக்குது. அந்த மாதிரி க்ரீன் கலர் இல்லாத பிளான்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் வரும். ஸோ ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம என்ன படித்தோம், அதர் பிளான்ட்ஸையோ இல்லை அதர் மெட்டீரியலையோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரசைட் அப்படின்னு சொல்லுவோம். பேரசைட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எது, கஸ்கூட்டா. கஸ்கூட்டா வந்து மற்ற இன்னொரு பிளான்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி அதுலேருந்து அது ஒரு ஃபுட்டாக எடுத்துக்குது. ஸோ அதில் வந்து க்ரீன் கலர் குளோரோஃபில் கிடையாது. ஓகே, பேரசைட்டில் கஸ்கூட்டா பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட நியூட்ரிஷனுக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸை பிடிச்சி சாப்பிடும், ஃபுட்டாக எடுத்துக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் பிளான்ட்ஸ் பார்த்தோம். பிக்சர் பிளான்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். அது வந்து ஜக் லிட் போட்ட மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். உள்ளே வந்து அதுக்கு வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ் இருக்கும். ஸோ அதில் வர்ற இன்செக்ட்ஸ் வந்து உள்ளே விழுந்து அந்த ஜக்கோட மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும் அந்த டைஜஸ்டிவ் ஜூஸில் வந்து அந்த இது வந்து டைஜஷன் ஆகிடும். அது அப்புறம் என்ன பண்ணும் அந்த நியூட்ரிஷனை அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும்.
ஸோ இதுதான் பிக்சர் பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம பற்றி பார்த்தோம். அப்புறம் ஒன்று பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இதுக்கும் வந்து க்ரீன் கலர் இல்லை, ஸோ அதனால் அதோட உணவு தயாரிச்சிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை வந்து மேலே டிபெண்ட் பண்ணி அதிலிருந்து அதோட உணவை தயாரிச்சுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு தயாரிக்கிற அந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் பேர் வந்து சாப்ரோட்ரோஃப் அப்படின்னு பேர். ஸோ அந்த சாப்ரோட்ரோஃப் அப்படிங்கிறதுல வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபங்கி அண்ட் மஷ்ரூம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர் அப்படி இருக்கணும். கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கணும், ஈரப்பதமான சூழ்நிலையும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இது நல்லா வந்து க்ரோ ஆகும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிரெட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபங்கி வளர்றது அதை பார்க்கலாம். அதே மாதிரி மஷ்ரூம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா மஷ்ரூம், ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சாப்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.